இபிஎஸ்க்கு அடுத்த ஷாக். கூண்டோடு திமுகவில் இணைந்த 42 அதிமுக எம்எல்ஏக்கள். மாஸ் காட்டும் செந்தில் பாலாஜி. அதாவது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க தேர்தல் களமும் நாளுக்கு நாள் சூடு பிடித்து கொண்டே வருகிறது. என்னதான் கூட்டணி பலமாக இருந்தாலும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் அனைத்து கட்சியினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் கரூரில் அதிமுகவிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். புதுப்பாளையம், ஒத்தையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் தேமுதிகவினர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். நேற்று முன்தினம் திமுக மாவட்ட நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணைந்தனர். தேர்தல் நெருங்குவதால் திமுக மற்றும் அதிமுக போட்டி போட்டு மாற்று கட்சியினரை இழுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவையில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக, பாஜக வென்றுவிடக் கூடாது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டித்து கோவை சிவானந்தா காலனி பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பேசுகையில், எஸ்ஐஆர் குறித்து முதலில் எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம் முதல்வர் ஸ்டாலின் தான். ஐடி, இடி போன்றவற்றை கொண்டு வந்து அடக்குமுறை முன்னெடுத்தனர். ஆனால் தோல்வியை தழுவியதால் தற்போது இந்த எஸ்ஐஆர் மூலம் அடக்குமுறை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார். இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் அவசரமாக இதனை முன்னெடுத்தார்கள்? எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு இந்த கால அவகாசம் போதாது என்று தேர்தல் ஆணையத்திற்கும் தெரியும். அப்படி இருந்தும் அதனை செய்கிறார்கள். பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியது போல தமிழகத்திலும் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதே சமயம் எல்லாவற்றையும் ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று கூறும் ஒன்றிய அரசு வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பாஜக கையில் வைத்துள்ளது. பல்வேறு திட்டங்களை அளித்த திமுக அரசு மீண்டும் வென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி கண்ணை மூடிக்கொண்டு எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தல் என்பதை நாம் செய்து காட்ட வேண்டும். 2026 கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக, அதிமுக வெற்றி பெற்று விடக்கூடாது என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில், கோவை மாநகரில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் குறைந்தது 10 அரசு பேருந்துகள் திமுக ஆர்ப்பாட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. திமுகவினரின் இந்த அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் போதுமான பேருந்துகள் இன்றி கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏமாற்ற சாதாரண பொதுமக்களை துன்புறுத்துவதை கடுமையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற அதிகார அத்துமீறல்களை திமுக உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலை. மேலும் தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார்.
இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதனால் கூட்டணி இல்லை என்பதை ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது. இப்படியான நிலையில் 2021 தேர்தலுடன் ஒப்பிடுகையில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் அதிமுகவிடம் 50 தொகுதிகளை கேட்டு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக சில டேட்டாக்களை கொடுத்து அதிகபட்சமாக 25 தொகுதிகள் கொடுக்கலாம் எனவும் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதிமுக என்னதான் சொன்னாலும் 50 தொகுதிகள் லட்சியம், 40 தொகுதிகள் நிச்சயம் என பாஜக விடாப்பிடியாக இருப்பதாக தெரிகிறது. இதனால் கூட்டணிக்குள் சலசலப்பு நிலவி வரும் நிலையில் இபிஎஸ்க்கு இது பெரும் சிக்கலாக மாறியுள்ளது. மேலும் இபிஎஸ்ஸின் தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பவர்கள் இபிஎஸ் கட்சியிலிருந்து அடியோடு நீக்குவது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அதிமுகவில் அரங்கேறிவிட்டன. இந்த நிலையில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என கட்சியின் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதற்கு பிறகு செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசியது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதிமுகவின் உள் விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்று அமித்ஷா கூறியதாகவும் தகவல் வெளியானது. இந்த இக்கட்டான நிலையில் 4 அணி உருவானது. இவர்கள் ஒரு அணியாக திரண்டு செயல்பட்டால் அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கும். இதன் காரணமாக அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவிற்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நிலையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகாயினி அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை விரட்ட முடியும் என்று கூறியிருக்கிறார். இவரின் இந்த கருத்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைக்காக பாஜக தீட்டிய திட்டமாக தெரிகிறது என்று பலரும் கூறி வருகின்றனர். இதனால் அதிமுகவிடம் நேரடியாக ஒருங்கிணைப்பு குறித்து பேசாமல் 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் பாஜக வட்டாரங்கள் கூறி வருகின்றன. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் மன்னிப்பு கேட்டால் சசிகலா, OPS போன்றோரை அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பது குறித்து தலைமை பேச்சுவார்த்தை நடத்தும் என்று தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சசிகலா, டிடிவி தினகரன், O பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரை துரோகிகள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் OS மணியனின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சூழலில் OS மணியனின் பேச்சு அவரது தனிப்பட்ட கருத்தா அல்லது அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பெரும்பாலான நிர்வாகிகள் வந்துவிட்டனரா என்ற கேள்வியை இது எழுப்பியுள்ளது. கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒரு புறம் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இன்னொரு முன்னாள் அமைச்சர் இவ்வாறு சமரச பேச்சுக்கு வழிவகுப்பது அதிமுகவின் ஒற்றுமைக்கான முயற்சிகள் திரைமறைவில் நடக்கிறதா என்ற ஐயத்தையும் அரசியல் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து அதிமுக தலைமையின் அடுத்த கட்ட பதில் என்னவாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்கி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.